யாத்திராகமம் அதிகாரம் 20 வசனம் 18-19. ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்காள சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோடே பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோடே பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரின் சத்தத்தை கேட்டு ஜனங்கள் எத்தனை பயந்தார்கள் பார்த்தீர்களா? உரத்த சத்தமாக பேசும் கர்த்தர் அமர்ந்த மெல்லிய சத்தத்தோடும் பேசுவார். பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. எசபேலுக்கு பயந்து ஓரை பர்வதத்தில் ஒளிந்திருந்த எலியா தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்று கேட்ட சத்தத்தை குறித்து 1 ராஜாக்கள் 19 11-13 வரை பார்க்கிறோம். அன்பானவர்களை, காது கேட்க கர்த்தர் பேசுவார். உள்ளத்தின் ஆழத்தில் பேசுவார். கனவின் வழியாய் பேசுவார். தரிசனத்தின் மூலம் பேசுவார். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கும். அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். வனாந்திரத்தை அதிர பண்ணும். பெண்மான்களை ஈணும்படி செய்யும். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. பிரியமானவர்களை, இத்தனை மகத்துவமான நம் கர்த்தர் அடிக்கடி பேசுவது பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாகவே என்பதை நாம் அறிய வேண்டும். ஆகவே வேதத்தை நாம் அனுதினமும் வாசித்து தியானித்து கர்த்தரின் சத்தத்தை தினமும் கேட்கும் பாக்கியம் பெறுவோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் முழு இருதயத்தோடு களங்கமில்லாத ஞானப்பாலாகிய உம்முடைய வசனத்தின் மீது வாஞ்சியாய் இருந்து ஒவ்வொரு நாளும் அதை வாசிக்கவும் தியானிக்கவும் அதன் மூலம் உமது சத்தத்தை கேட்கவும் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.